السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. هل يستوي الأعمى والبصير أم هل تستوي الظلمات والنور؟ صدق الله العلي العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்றைய ஹுத்பாவின் உரை கல்வியின் சிறப்பு, இல்மின் சிறப்பு என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் அமையும். ரமலானுக்கு முன்பாக தமிழகம் அல்லாமல் இந்தியாவின் பல பகுதிகளிலும் மதரசாக்களினுடைய பட்டமளிப்பு விழாக்கள் நடைபெற்று பன்னூற்றுக்கணக்கான ஆலிம்கள், ஹாஃபிதுகள் சனதுகளை பெற்றுள்ளார்கள். இப்போது மதரசாக்கள் திறக்கும் காலம் இது. இந்த காலகட்டத்தில் தமிழகத்தை, குறிப்பாக நமதூரை பொறுத்தவரை மதரசாக்களில் ஆலிம்களாக ஆகுவதற்கு மாணவர்கள் சேர்வது என்பது மிக குறைவு, இல்லை என்று சொல்லும் அளவிற்கு குறைவு. ஆனால் ஒரு வகையில் திருப்தி. ஹிஃபுது மதரசாக்களை பொறுத்தவரை மாணவர்களினுடைய எண்ணிக்கை காலப்போக்கில் அது அதிகரித்தே வருகிறது. நமது ஊரில் பல ஹிஃபுது மதரசாக்கள் இருக்கிறது. எல்லா மதரசாக்களிலும் மாணவர்களுடைய எண்ணிக்கை நிரம்பி வழிகிறது. நம் ஊர் மாணவர்கள். ஆனால் அதே சமயத்தில் இந்த இல்மை கற்கக்கூடிய, குர்ஆனை விளக்கம் பெறக்கூடிய அந்த கல்வியிலே தமிழகம் பின்தங்கி இருக்கிறது, நமது ஊரும் மிகவும் பின்தங்கி இருக்கிறது. எனவே இந்த நிலை மாறி ஒரு சிறப்பான நிலையில் உருவாக வேண்டும், சிறந்த உலமாக்கள் இந்த மண்ணிலே உருவாக வேண்டும் என்ற அந்த ஆதங்கத்திலும் ஆசையிலும் தான் இன்றைய உரையை கல்வியின் சிறப்பு என்ற தலைப்பில் நாம் அமைத்து வைத்திருக்கிறோம். சையதுனா ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு அற்புதமான சஹாபி மாத்திரமல்ல, ரயீசு குத்தாபில் வஹி, வஹியை எழுதக்கூடியவர்களினுடைய தலைவராகவும் அவங்க இருந்தாங்க. மிகப்பெரிய அறிவு, ஆற்றல், ஞானம் கொடுக்கப்பட்டவராக திகழ்ந்தார்கள். கடுமையான ஞானம், மனன சக்தி. ஒரு கட்டத்தில் நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸைத், நீங்க அப்ரானி பாஷையை படிங்க. அப்ரானி பாஷைக்கும் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த மொழியே தெரியாது, அறவே தெரியாது. அதனுடைய அல்பாபெட் அடிப்படை கூட தெரியாது, அலிஃபு பா கூட தெரியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எதுவுமே தெரியாத ஒரு நிலையில்
ஏன் படிக்க சொன்னார்கள் என்றால், இஸ்லாம் பல்கி பெருகி கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வெளிநாடுகளிலிருந்து பல அரசர்களிடமிருந்தும் அமைச்சர்களிடமும் கடிதங்கள் வர துவங்கியது. அன்றைய காலத்தில் பிரபல்யமான மொழியாக அந்த அப்ரானி இருந்தது. அவங்கெல்லாம் அப்ரானியில் தான் எழுதினாங்க. இந்த கடித போக்குவரத்து என்றாலே அப்ரானி பாஷையில் எழுதுவது என்ற ஒரு நிலை இருந்தது. எனவே நீங்கள் அப்ரானி பாஷையை படிங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சரி நாயகமேண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சு அனுப்புனாங்க. அப்ரானி பாஷையை பேச, படிக்க, எழுத, சரளமாக படிக்கவும் சரளமாக பேசவும் எழுதவும். இப்போ நம்ம தமிழை எப்படி பேசுகிறோம், தமிழை எப்படி எழுதுவோம், தமிழை எப்படி படிப்போம், அதை மாதிரி ஒரு நிலைக்கு ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்தார்கள். அவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவர்களாக திகழ்ந்தார்கள். இந்த அப்ரானி பாஷையை இவ்வளவு தெளிவாக பேசவும் எழுதவும் படிக்கவும் அவர்களை எடுத்துக்கொண்ட காலம் எவ்வளவு தெரியுமா? அது ஆச்சரியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ 13 நாட்கள். வெறும் 13 நாட்களில் அவர்கள் அப்ரானி பாஷையை சும்மா அத்துப்படியாக பேசக்கூடிய எழுதக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக திகழ்ந்தாங்க. இப்போ அது ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி ஒரு குறிப்பை சொல்லியிருக்கிறேன். அது அல்ல செய்தி. அவர்கள் வஃபாத்தான பொழுது, அவர்கள் வஃபாத்தாகி அவர்களை கபரிலே வைக்கப்படும் பொழுது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சா மகன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள், மன் சர்ரஹு ஐயரா கைஃப யذهபுல் இல்மு ஃபஹாகதா ذهابுல் இல்ம். இந்த இல்மு போயிடும், அழிஞ்சு போயிடும், மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது எப்படி அழியும், எப்படி மறையும் அப்படின்ட்டு யாராவது பார்க்க விருப்பப்பட்டால் இப்படித்தான். இந்த மாதிரி உலமாக்கள் வஃபாத்தாகி விடுவார்களே, ஆனால் இல்மு போயிடும்டாங்க. இல்மு என்ன செய்யணும்? உலமாக்கள், தரம் மிகுந்த உலமாக்கள் மரணித்து விடுவார்களே, ஆனால் இந்த இல்மு கைப்பற்றப்பட்டு விடும் என்று சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வஃபாத்தை குறித்து சொன்னாங்க. எனவே ஒரு ஆலிமினுடைய மரணம் என்பது ஒரு ஆலத்தினுடைய உலகத்தினுடைய மரணம் என்றார்கள் வள்ளலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌத்துல் ஆலிமி மௌத்துல் ஆலம். ஒரு சிறந்த அறிஞரினுடைய மரணம் என்பது இந்த உலகத்தினுடைய மரணம் என்றார்கள் வள்ளலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இந்த இல்முக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டும். அல்லாஹ் குர்ஆனை இறக்குறான். எப்படி இறங்கிச்சு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது குர்ஆனை கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? இக்ரா, படிங்க, ஓதுங்க. இல்மு தான், படிக்கிறது ஓதுதலை கொண்டுதான் குர்ஆன் ஆரம்பமாகிறது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்த இறைவனுடைய திருநாமத்தை கொண்டு நீங்கள் படியுங்கள், ஓதுங்கள் என்றார்கள். குர்ஆனினுடைய ஆரம்பமே படித்தல் ஓதுதல் என்பதில் தான் இருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, எனவே இதை நாம் கவனத்தில் கொண்டு இல்முக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை நாம் தர வேண்டும் என்று நான் சொல்கிறேன். அந்த காலத்தில் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாங்கிறத நீங்கள் பாருங்க. சீனா அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா பெரிய ஒரு சஹாபி. அவங்க வீட்டில் ரசூலுல்லாஹ் தங்கியிருந்த வரலாறுலாம் நீண்ட வரலாறு, நம்ம அங்கே போகலை. இந்த இல்மு சம்பந்தப்பட்டதுக்காக சொல்கிறேன். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திற்கு பிறகு உக்பத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் சஹாபி, மிஸ்ரினுடைய கவர்னராக இருக்கிறாங்க. மிஸ்ரினுடைய, ஈஜிப்டினுடைய கவர்னராக உக்பத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலானு வராங்க. எங்கேருந்து வராங்க? மதீனா ஷரீஃபிலிருந்து வர்றாங்க. எவ்வளோ தூரம்! இந்த காலத்தில் ஃப்ளைட்டில் போயிடலாம், அந்த காலத்தில் அந்த வசதி இல்லையே. அந்த இல்மை தேடி வர்றாங்க. மதீனா நகரில் இருந்து அவர்கள் மிஸ்ருக்கு, ஈஜிப்டுக்கு, ஈஜிப்டினுடைய தலைநகர் மிஸ்ருக்கு வர்றாங்க. ரொம்ப சிரமப்பட்டு அந்த பயணத்தை மேற்கொண்டு வந்துட்டாங்க. வந்து உக்பத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திக்கிறாங்க. சந்தித்து சொன்னாங்க, உக்பத் இப்னு ஆமீர். அப்போ அவங்க கேட்டாங்க, உக்பத் இப்னு ஆமீர் கேட்டாங்க, அப்போ ஐயோ மாஷா அல்லாஹ், வாங்க வாங்க, ரொம்ப நாளைக்கு பிறகு சந்திக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வீட்டில் தங்கியிருந்து அது அந்த சிறப்பு ஒன்று அவங்களுக்கு தனியாக இருக்குது.
அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. ஏன்னா கண்மணி நாயகத்திற்கு இடம் கொடுத்தவங்க. ஆனால் உண்மையிலே ரசூலோட வீடு அது. அந்த வீட்டில் தான் அபு அய்யூபுல் அன்சாரி இருந்தாங்கிறது வேற வரலாறு. எப்படியும் ஒரு சிறப்பு அவர்களுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சஹாபி தன்னை தேடி வந்திருக்கிறார்கள் என்று ஆச்சரியப்பட்டு அப்படி கட்டி அணைத்து ஆலிங்கனம் செய்து வாங்க வரவேற்று எதற்காக தாங்கள் வந்தீர்கள் என்று சொல்லும்பொழுது அவங்க சொன்னாங்களா, உக்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீதை சொன்னாங்க. அந்த ஹதீதை சொல்லும் பொழுது அந்த இடத்துல நானும் நீங்களும் தான் இருந்தோம். ஒரு விஷயத்தை அவங்க பேசும்போது பாருங்க எவ்வளோ கவனமாக இருக்கிறாங்க. அவங்க சொல்லும் பொழுது அந்த இடத்துல நானும் நீங்கள் இருந்தோம். அப்போ 2 பேரும் ஹயாதா இருக்கிறோம். அந்த செய்தியை உறுதிப்படுத்துவதற்காக நான் திருப்பி வந்திருக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஹதீதை உறுதிப்படுத்துவதற்காக நான் வந்திருக்கிறேன். இப்போ நீங்கள் நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம். அந்த ஹதீதை நான் உறுதிப்படுத்தி விட்டால் மற்றவர்களுக்கும் இதை அறிவிப்பேன். இப்படி சொன்னது இப்படிதானா அல்லது வார்த்தைகளில் மாற்றம் இருக்கிறதா அப்படிங்கிறது தெரியறதுக்காக வேண்டியே நான் இவ்வளவு தூரம் பயணம் செய்திருக்கிறேன். சொல்லுங்க. நாங்க மன் சத்தர முஃமினன் ஃபித் துன்யா அலா ஹிர்பத்தின் சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமா. இந்த உலகத்தில் ஒரு மூமின் அவன்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கு. அந்த குறையை யாராவது மறைத்தால், அந்த குறையை ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டான். இப்போ என்கிட்ட ஒரு குறை இருக்கு, அந்த குறையை ஒருத்தன் என்னுடைய நண்பர் பார்க்கிறார், தெரிஞ்சுக்கிட்டார், ஆனால் அதை மறைச்சிட்டார். அந்த குறையை யாரிடத்திலும் அவர் என்ன செய்யல, சொல்லலை. அப்படி இருந்தால் ஆகிரத்தில் அல்லாஹ் அவர்களுடைய அந்த நண்பனுடைய குறைகள் 70 அல்லது நிறைய எத்தனை குறைகள் இருந்தாலும் அல்லாஹ் மறைச்சிருவான், அவரை காப்பாற்றிடுவான். ஒரு மூமினுடைய குறையை மறைப்பாரையானால் அவருடைய பல எத்துணை குறைகள் இருந்தாலும் அவனுடைய குறைகளை அல்லாஹ் ஆகிரத்தில் மறைக்கிறான். இந்த உலகத்தில் கேவலப்படுறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. இதுவே பெரிய விஷயமாக கருதினால் ஆகிரத்தில் கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் தன்னை பெற்றவர்கள், நாம் பெற்றவர்கள், நாம் பெற்றவர்களை பெற்றவர்கள் என்றெல்லாம் இருக்கும் இல்லையா, நம்முடைய பேரர்கள் பேத்திமார்கள் எல்லாருக்கும் மத்தியில் கேவலப்படுவது என்பது எவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டம். எனவே அல்லாஹ் அந்த நாளையில் இந்த மனிதனுடைய குறைகளை மறைத்து விடுவான். அல்லாஹ் வெளிக்காட்டுறது இல்லை, எல்லாத்தையும் மறைச்சிடறான். இந்த இது செய்தி அல்ல, ஆனால் அதோட செய்தி சொல்கிறேன். ஆனால் இன்னைக்கு ஏதாவது குறை இருந்தால் வாட்ஸ்அப்பில் உடனே போட்டு விட்டுறது. வாட்ஸ்அப்பில் என்ன செஞ்சிடறோம், நமக்கு அது இன்ட்ரெஸ்டிங். ஆனால் அது ஆகிரத்தில் எவ்வளவு பெரிய சங்கடத்தை தரும் என்பது மாத்திரமல்ல, நாம் நம்முடைய உயிர் பிரியும் தருவாயில் களிமாவை அது தடுக்கும். ரொம்ப எச்சரிக்கை செய்கிறேன். சர்வ சாதாரணமாக அது உண்மையா பொய்யா எதுவும் பார்க்கல, உடனே ஷேர் டு ஆல், எல்லாருக்கும் பரப்பு. அப்பதான் எல்லாருடைய முசீபத்தும் ஒந்தலையில் வந்து இறங்கும். ஷேர் டு ஆல்னோடனே இவன் எல்லாத்துக்கும் போடுறான். எல்லாத்தையும் போட்டு விட்ட உடனே யாருக்கெல்லாம் போட்டுக்கிறானோ அவ்வளவு பேருக்கும் போகும்போது இவன் எந்த அளவுக்கு இந்த மனிதனுடைய குறைகளை பரப்புறானோ அந்த அளவிற்கு அவனுடைய பாவங்கள் அவன் மீது வந்து சுமந்து அவனுடைய நன்மைகள் எல்லாம் பிடுங்கி யாரை விமர்சிக்கப்பட்டதோ அவருக்கு போய் சேர்ந்துடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீதை உறுதிப்படுத்துவதற்காக அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனாவிலிருந்து வர்றாங்க. வந்து உக்பத் இப்னு ஆமிர்கிட்ட கேட்கும்போது இந்த ஹதீதை நான் இப்படி கேட்டதாகத்தான் ஞாபகம், நீங்க எப்படி கேட்டிருக்கிறீங்க? சதக்த, அப்படியே தான், சரியா நீங்க சொன்னீங்க. அப்படியே திரும்பிட்டாங்க. அப்போ உக்பத் இப்னு ஆமிர் கேட்குறாங்க, என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க, ஒரு 2-3 நாள் தங்கிட்டு போக வேணாமா? நம்ம பஸ்ஸில் பிரயாணம் பண்ணாலே, ட்ரெயினில் பிரயாணம் பண்ணாலே, ஃப்ளைட்டில் பிரயாணம் பண்ணாலே எவ்வளோ பெரிய அலுப்பு ஏற்படுது. அவங்க ஒட்டகத்திலேயோ குதிரையிலேயோ ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பிரயாணம் வந்ததற்கு பிறகு அப்படியே திரும்பி போறாங்க. அன்னைக்கு உடனே திரும்பி போறாங்க. கேட்ட போது அவங்க சொன்னாங்க, நான் வந்து அது தங்குவதற்காகவோ சுகம் அனுபவிக்கவோ அல்ல, இந்த ஹதீதை உறுதிப்படுத்த மட்டுமே வந்தேன். என்னுடைய வேலை முடிந்தது, நான் மக்களிடத்திலே இதை போய் சேர்க்கணும். இந்த இல்மை மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்கு எவ்வளவு பெரிய ஆசையோடு அந்த பெருமக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது சான்று. ஒரு கட்டத்தில் ஒரு ஹதீது ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த இல்மை கற்பதற்காக செல்பவர்கள் மலக்குமார்களுடைய ரெக்கையிலே செல்கிறார்கள். அவங்கள சுமக்கிறது ரெக்கை தான். இப்படி ஒரு ஹதீது இருக்கு. அலா அஜ்னிஹத்தில் மலாயிகா. மதரசாவுக்கு படிக்க வர்றோம், மஹதராவுக்கு படிக்க வர்றவங்கெல்லாம், ஓத வர்றவங்கெல்லாம் மலக்குமார்கள், அவங்களுக்கு தெரியாது மலக்குமார்களுடைய ரெக்கையில் தான் அவங்க நடந்து வராங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, அவங்க சொன்னாங்களா அப்படி நம்பணும்.
இந்த மிஸ்ரில் கூஃபால ஒரு இடத்துல மாணவர்கள் தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்படி படித்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நாள் மதரசாவுக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த மாணவர்கள் எல்லாம் விரைவாக போகிறாங்க. ரொம்ப வேகமாக கட்ட கட்ட கட்டன்னு அவசரம் டைம் ஆயிடுச்சு, உஸ்தாத் வந்துடுவாங்க, அவங்க வர்றதுக்கு முன்னாலேயே போய் நம்ம உட்கார்ந்துடணும், அதுதானே அதபு. இன்னைக்கு நேர்மாத்தமாக இருக்கு. அப்போ அவ்வளவு வேகமாக என்ன செய்கிறாங்க, அந்த மாணவர்கள் செல்லும் பொழுது அந்த தெருவில் நின்ற ஒருத்தர், அவர் இந்த ஹதீதுகள்லாம் இங்காறு செய்யக்கூடிய ஆள், நிறைய குறைபாடுகள் அப்படி இப்படி அதெல்லாம் அந்த காலத்துக்கு பொருந்தாது அப்படி இந்த மாதிரி பேசக்கூடிய இன்னைக்கு இருக்கிறாங்க இல்லையா இந்த விமர்சகர்கள், அந்த விமர்சகர்கள் மாதிரி அந்த ஒரு ஆள் அவர் சொன்னாரு, தம்பி அவருக்கு இந்த ஹதீது நம்பிக்கை இல்லை. சல்லல்லாஹு சொன்னாங்க இல்லையா, அந்த மலக்குமார்கள் இந்த ரெக்கையில தான் அந்த படிக்கிறவங்க தாலிபுல் இல்மெல்லாம் போறாங்க அப்படிங்கிறத அவர் நம்ப இல்லை, அதை அவர் ஏற்றுக்கொள்ள இல்லை. ஒன்று அது அப்படிலாம் இருக்காது, அதெல்லாம் கிடையாதுன்னு நம்பிக்கணும், அல்லது இந்த ஹதீஸ் சரியில்லைன்னு நினைச்சிருக்கணும். எப்படியோ மொத்தத்தில் அந்த ஹதீதை அவர் நம்பவில்லை. அவர் சொன்னார், தம்பி தம்பி பார்த்து போங்கப்பா, இர்ஃபஉ அர்ஜுலக்கும் மின் அஜ்னிஹத்தில் மலாயிகா, நீங்க மலக்குமார்களோட ரெக்கையில நடந்து போறீங்க, மெதுவா காலை எடுத்து வைங்க, லா தக்ஸிருஹா, அந்த மலக்குமார்களோட ரெக்கையை ஒடிச்சிடாதீங்க அப்படின்னு கிண்டலா சொல்றார். இதை ஒரு மாணவர், அந்த மாணவர்கள்லாம் கேட்குறாங்க, நீங்க மலக்குமார்களோட ரெக்கையிலப்பா நடந்து போறீங்க, படபடபடன்னு போனா அந்த ரெக்கையை ஒடிச்சிருவீங்களே, நீங்க நிதானமா போங்கப்பா அப்படின்னு, லா தக்ஸிருஹா, அதை ஒடிச்சிடாதீங்க அப்படின்னு கிண்டலா சொன்ன முடித்ததும் தான் ஜஃபத் ரிஜ்லாஹு, அவருடைய 2 கால்களும் விளங்காமல் கீழே விழுந்துட்டார், அவருடைய கால் முறிஞ்சு போச்சு. எனவே இந்த இல்முக்கான முக்கியத்துவம் எவ்வளவு என்பதை சொல்லுவதற்காக இங்கே நான் குறிப்பிடுகிறேன். அருமையான பெருமக்களே, சையதுனா அபு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, அவங்க ஒரு தாபி, சஹாபி அல்ல, அவங்க தாபி. அபு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஹதீதை நிறைய சேர்க்கக்கூடிய ஆள், ஹதீதை தேடி பயணிக்கக்கூடிய ஆள். அவங்களுக்கு ஒரு ஹதீது கிடைக்குது. அந்த ஹதீதை கிடைச்சா அவங்க அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அந்த ஹதீதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இந்த ஹதீதை அறிவிக்கிறது யாரு அப்படின்னு கேட்டா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, இன்னல்லாஹ ல யக்துபு லி அப்திஹில் முஃமினி பில் ஹஸனத்தில் வாஹிதத்தி அல்ஃப ஹஸனத்தின். ஒரு முஃமின் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாடி ஒரு நன்மையை செய்தால் அவருக்கு 10 லட்சம் நன்மைகள் எழுதப்படும். ஒன்றுக்கு 10ங்கிறது ஹதீது இருக்கு, ஆயத்து இருக்கு, 700 நன்மைகள் அப்படி ஹதீது இருக்கு, பன்மடங்கு அப்படின்ட்டு எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு நன்மைக்கு, ஒரு நல்ல காரியத்திற்கு 10 லட்சம் நன்மையா அப்படின்னு அப்படி திகைச்சு போயிட்டாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அபூ ஹுரைரா இதை அறிவிச்சாங்களா, இதை உறுதிப்படுத்தணுமே. நமக்கே யோசனையா தானே இருக்கு, ஒன்னுக்கு 10 தர்றான், மஞ்சா பில் ஹசனத்தி ஃபலஹு அஷ்ரம் தாலியா, குர்ஆன் சொல்லுது, நீ 10 தர்ற, நீ 1 லட்சம் ரூபா கொடுக்குறியா, உனக்கு 10 லட்சம் ரூபா. அல்லாஹ்வின் தரப்பிலும் தரக்கூடிய நியாமத்துகள் அது 700 வரைக்கும் இருக்கு. ஆனால் பன்மடங்கு இருக்குதே தவிர 10 லட்சம் என்பது ரொம்ப அதிகமாக இருக்குதே. அப்படி ஒரு ரசூல் சொல்லி இருப்பாங்களா, அபூ ஹுரைரா அப்படி அறிவிச்சிருப்பாங்களா? எனவே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இந்த ஒரு ஹதீதுக்காக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா எங்கே சந்திக்கிறது, எங்கே இருக்கிறாங்க? இன்னைக்கு ஃபோன், வாட்ஸ்அப்பு, டெலிகிராம் ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லாத காலம் அது, எப்படி தொடர்பு கொள்வது? ஆனால் தெரியும், சஹாபிகளாக இருக்கக்கூடிய அந்த மூத்த சஹாபிகள் எப்படியும் ஹஜ்ஜுக்கு வருவாங்க. ஹஜ்ஜுக்கு வந்து அவர்கள் கற்ற இல்மை எங்கிருந்தோ வரக்கூடிய மக்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, நீங்க இல்மை மற்றவங்களுக்கு எத்தி வையுங்க, பல்லிகு அன்னி வலவ் ஆயா, ஒரு சின்ன செய்தியாக இருந்தாலும் என்னை தொட்டும் அதை மக்களுக்கு நீங்கள் ஒப்பு வச்சிருங்க, சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதற்காக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ஹஜ்ஜுக்கு வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த வருஷம் நான் ஹஜ்ஜுக்கு போனேன். அவங்க சொல்றாங்க பாருங்க, ஹஜ்ஜத்து தாலிகல் யௌம வலம் அக்குன் உரீதுல் ஹஜ்ஜ, நான் ஹஜ்ஜுக்கு போனேன், இஹ்ராம் கட்டினேன், எல்லா இபாதத்தையும் நான் செஞ்சேன், ஆனால் என்னுடைய நோக்கம் ஹஜ் அல்ல. ரொம்ப கவனிக்கணும், இதுதான் நம்ம மார்க்கத்தை நம்ம தெளிவாக விளங்குற இடம் இது. என்னுடைய நோக்கம் ஹஜ் அல்ல. நான் ஹஜ் ஏற்கனவே அவங்க செஞ்சிருக்கிறாங்க, அது வேற விஷயம். இப்ப திரும்ப அவங்க ஹஜ்ஜுக்கு நான் போகக்கூடிய நோக்கமே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்தித்து அந்த ஹதீது குறித்த விவரத்தை பெறுவதுதான். இது சரியா, இப்படி நீங்க அறிவிச்சீங்களா அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த இல்மை எப்படி தேடுறாங்கன்னு பாருங்க.
இப்படியே சொல்றாங்க, ஒலம் மக்குன் உரீதுல் ஹஜ்ஜ இல்லா லிகாயிஹி ஃபி ஹாதல் ஹதீத். இந்த ஹதீதினுடைய விஷயத்தில் செய்தனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்திப்பது தான் என்னுடைய நோக்கம். நான் ஹஜ்ஜை நாடவில்லை. ஹஜ்ஜனால என்னுடைய நோக்கம் ஹஜ் இல்லை. ஹஜ்ஜுக்காக போறாங்க, ஹஜ்ஜுக்கு நியத்து வச்சுக்கிறாங்க, எல்லா இபான் செய்யறாங்க, ஹஜ்ஜுடைய நன்மை அல்லாஹ் கொடுப்பான். ஆனா அதுக்கு மேல அவங்களுடைய எண்ணம் எதுவாக இருந்தது, இந்த ஹதீத் ஹஜ்ஜு செஞ்சா அது அவங்களுக்கு நன்மை, ஹஜ்ஜு செய்யலைன்னா அந்த நன்மை இல்லை. ஆனா இந்த ஹதீது தவறாக வந்து இந்த சமூகத்திற்கு சேர்ந்தால், இந்த ஹதீது சரியாக வந்து சேர்ந்தால் அதனுடைய நன்மையும் அதனுடைய இல்லாத போது தப்பான அபிப்பிராயம் வந்துவிடக் கூடாது. இதை சீர் செய்து விட வேண்டும். இந்த உம்மத்தை, இந்த சமூகத்தை இந்த விஷயத்தில் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம். எவ்வளவு பெரிய உயர்ந்த நோக்கம். தன்னை மட்டும் அவங்க நாடல்லையே, அப்படி என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த இல்முல கவனம் கொண்டிருக்கிறாங்க. அதனால நான் ஹஜ்ஜுக்கு போனேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திச்சேன். ஏன்னா அன்றைய காலத்தில் சஹாபிகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. ஹதீது அறிவிக்கக்கூடியவர்கள் குறிப்பிட்ட இடங்களில் இருப்பாங்க, அவங்களை போய் சந்திக்கிறது லேசு. இந்த மாதிரி கூட்டங்கள் அந்த காலத்தில் இல்லை. பல லட்சக்கணக்கு பேர் ரமதான்லாம் கடும் கூட்டம் இருந்துன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்காது. மிஞ்சி போனால் 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சத்துக்குள்ள தான் ஹஜ்ஜினுடைய கூட்டங்களை மேக்சிமம் அப்படிதான் இருக்கும். அங்கங்க கூடி இருப்பாங்க. அந்த அறிஞர்கள் சஹாபிகளுக்கு மத்தியில என்ன செய்வாங்க, சஹாபிகள் வந்துருவாங்க. அந்த சஹாபிகளினுடைய தலைமையில மக்கள் போய் என்ன செய்வாங்க, கேட்பாங்க. அப்ப பார்த்தா ஒரு 20 சஹாபிய 30 சஹாபிய தான் இருப்பாங்க, ஹதீதை அறிவிக்கக்கூடியவர்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அபூ உஸ்மான் பார்த்துட்டாங்க. பார்த்து போய் சொன்னாங்க, யா சாஹிப ரசூலில்லா, அல்லாவின் திருத்தூதரின் தோழர் அவர்களே, நான் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு வந்தது ஹஜ்ஜுடைய நோக்கத்துக்காக இல்லை. அங்கேயும் சொல்றாங்க. அப்ப என்ன அப்படிங்கும்போது, ஒரு ஹதீதை தெளிவுபடுத்துவதற்காக வந்தேன். நீங்கள் அறிவித்ததாக என்னுடைய உஸ்தாத் சொல்றாங்க, அவங்களுக்கு வேற யாராவது சொல்லியிருப்பாங்க, அப்படிதானே? ஒரு செய்தி இப்ப நான் சொல்றேன், நீங்க வீட்டில் போய் சொல்றீங்க, அவங்க வேற ஆளுக்கு சொல்றாங்க. இதே மாதிரி தானே ஹதீது வரும், ஹதீதனுடைய அந்த ரிவாயத் என்று சொன்ன பொழுது, சரி அப்படியே அந்த ஹதீது சொல்லுங்க. இன்னல்லாஹ லயக்துபு லிஅப்திஹில் முஃமினி பில் ஹஸனத்தில் வாஹிதத்தி அல்ஃபி ஹஸனத்தின். ஒரு மோமினான அடியார் செய்யக்கூடிய நற்காரியத்திற்கு அல்லாஹ் 10 லட்சம் நன்மைகளை எழுதுகிறான். அவங்க சொன்னாங்க, லைஸஹா கதா குல்து, நான் இப்படி சொல்லவில்லை, நான் இப்படி சொல்லவில்லை. அப்போ அவங்க அபூ உஸ்மான் சொல்கிறாங்க, மனசு நினைக்கிறாங்க, அப்போ நம்ம நினைச்சது சரி, இந்த ஹதீது பிழை, இந்த ஹதீது விழுந்துடுச்சு, அவ்வளோதான், இந்த ஹதீதை நீ அறிவிக்க முடியாது. தெளிவாயிடுச்சு இல்லை? லைஸஹா கதா குல்து, இந்த ஹதீது சம்பந்தமா நான் பேசினேன், ஆனா லைஸஹா கதா குல்து இப்படி நான் சொல்லல. அப்ப எப்படி சொன்னீங்க? நான் சொன்னேன், இன்னல்லாஹ லயக்துபு லிஅப்திஹில் முஃமினி பில் ஹஸனத்தில் வாஹிதத்தி அல்ஃபி ஹஸனத்தின். ஒரு ஏ விடுபட்டு போயிருக்குது, ஒரு ஏ மட்டும் விடுபட்டு போயிருக்குது இந்த இடத்துல, வேற ஒண்ணும் இல்லை, பெருசான விடுபட இல்லை, ஒரே ஒரு யா ஏ விடுபட்டு போயிருக்கிறது. அல்ஃபை, நீங்க அல்ஃபு என்று சொன்னீங்க, அல்ஃபி ஹஸனா, அவ்வளவுதான். ஒரு அடியான், நல்லடியான் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாடி ஒரு நற்காரியம் செய்தால் அவருக்கு 20 லட்சம் நன்மை என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இவங்க பார்த்தாங்க, 10 லட்சமே அதிகம், நம்ம வந்தோம், இதுல 20 லட்சம், இப்படித்தான் ரசூல் சொன்னாங்க, இப்படித்தான் நான் அறிவிச்சேன். அவர் அந்த அல்ஃபை அப்படிங்கிறதுல அல்ஃப் அந்த யாவை மறந்துட்டாரு அல்லது சரியா விளங்க இல்லைன்னாங்க. அப்போ அல்லாஹ்வினுடைய கருணை இதில் நம்ம வெளியாகுது. அவனுக்கு என்ன, அப்பவும் அவங்க விடல, கேட்டாங்க, அபூ ஹுரைரா சாஹிப ரசூலில்லாஹ்னா 10 லட்சமே பெருசுன்னு தான் வந்தேன், நீங்க இப்ப 20 லட்சங்கிறீங்களே, அப்படியா 20 லட்சமா அப்படின்னு கேட்ட பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு வசனம் தெரியுமா? மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனன் ஃபயுதாஇஃபஹு லஹு அத்ஆஃபன் கதீரா. அல்லாஹ்வுக்காக யார் கடன் கொடுக்கிறார்களோ, அல்லாஹ்வுக்காக கடன் கொடுக்க, அழகிய கடன்லாம் சொல்றோம் இல்லை, இன்ஷா அல்லாஹ் அதை பத்தி இன்னொரு உரையில நம்ம பேசுவோம். அழகிய கடன் என்றால் என்ன? அல்லாஹ்வுக்காக யார் கடன் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அதிகமான பன்மடங்குன்னு வெறும் சொல்லல, அதிகமான பன்மடங்குகளை அல்லாஹ் வழங்குகிறான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அதிகமான பன்மடங்கு உல் கசீரத்து இந்தல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் அதிகம் என்பது இந்த 20 லட்சத்தை விடவும் அதிகமானது தான்.
20 லட்சங்கிறது அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அது என்னது? அது ஒண்ணுமே இல்லை. 20 லட்சத்தை அல்லாஹ் தருவது என்பது ஒரு சாதாரண விஷயம். அல்லாவே கசீர் என்று சொன்னார், அவனுடைய அந்தஸ்துக்கு அது 20 லட்சத்தை விட அதிகம் இல்லையா என்று கேட்டதும் சையதுனா அபூ உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திருப்தி அடைந்தவர்களாக அவங்க என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. அருமையானவர்களே, இது இல்மை நாம் தேடி செல்வதற்கான ஒரு தூண்டுதல் உரை. இது நம் பிள்ளைகளை உலமாக்களாக மாற்ற வேண்டும், ஆக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். இல்முடைய தேட்டம் எங்கெல்லாம் இருந்திருக்குது, யாரெல்லாம் எப்படி இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. சையதுனா அபூ ஹனீஃபா, இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க தானே மூத்தவங்க. 4 மதுஹப்லையும் முதலாவது அவங்க தான். நம்முடைய மதுஹபுக்குரிய இமாம் ஷாஃபி நாயகம் ரலியல்லாஹு தான் சொல்லுவாங்க, ஃபிக்ஹினுடைய மஸ்அலாவை, மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை ஆய்வு செய்வதாக இருந்தால் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இல்மை தொடர்பு படுத்தாமல் ஒரு மனிதன் ஆய்வு செய்ய முடியாது. எப்படி சொல்றாங்க பாருங்க. இவங்க ஒரு மதுஹபுக்கு லீடர். அவங்க இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 150 ஹிஜ்ரி 150 வஃபாத் ஆறாங்க. நம்ம இமாம் 150 தான் பிறக்கிறாங்க. அவங்க வஃபாத் ஆகிற வருஷமும் அவங்க நம்ம இமாம் பிறக்கிற வருஷமும் ஒன்று. இன்னும் சொல்ல போனால் சில சஹாபிகளை அபூ ஹனீஃபா இமாம் சந்திச்சிருக்கிறாங்க. ரொம்ப பெரிய அறிவாற்றல். அவங்களுடைய இல்மை குறித்து நிறைய இமாம்கள் பேசுகிறாங்க. நம்ம இமாமை இப்போ பேசிட்டாங்க. இப்படி நிறைய இமாம்கள் அவர்களுடைய சிறப்புகளை பற்றி பேசுகிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. ஹஜ்ஜுக்கு போய் அரபாவில் தங்கி அதுக்கு பிறகு மீனாவுக்கு வந்து கல் எறிஞ்சிட்டு முடி வெட்டுறதுக்காக, மொட்டை அடிக்கிறதுக்காக ஒரு நாசுவன்ட்ட போகிறாங்க. போய் நாசுவன்ட்ட போய் கேட்குறாங்க, முடி வெட்டணும், இதுக்கு எவ்வளோ கேட்பான்? நம்ம கடையில் போட்டு போயிடலாம், 10 ரியால் 5 ரியால்னு போட்டுருக்குறாங்க. இப்போ அங்கே அந்த மாதிரி போர்டுலாம் போடலை அந்த காலத்தில். ஆமாம், நாசுவன் வரிசையாக உட்காந்துருக்கிறாங்க. ஒரு நாசுவன்ட்ட போனாங்க, முடி வெட்டுறவட்ட போனாங்க, முடி திருத்துவோர். அவரிடம் சென்று இந்த முடி இறக்கணும், எவ்வளோப்பா கேட்பா அப்படின்னோம். அப்போ அவர் சொன்னார், ஹாதா நுஸ்க், இது ஒரு வணக்க வழிபாடு. முடி வெட்டுறது ஃபர்துலோ, வெட்டணும் இல்லை, இது ஒரு வணக்க வழிபாடுடைய விஷயம். இதில் பேரம் பேசுறது அழகில்லை. நீங்கள் கொடுக்கறதா இருந்தால் கொடுங்க, அதை நான் வாங்கிக்கிறேன், கொடுக்க இல்லைனாலும் பரவாயில்ல. இதை கேட்டு அபூ ஹனீஃபா இமாம் அப்படியே அதிர்ந்து போயிட்டாங்க. என்னடா ஒரு நாசுவன் நம்ம பார்த்தோம், இவ்வளவு அற்புதமாக பேசுகிறாரு. நீங்கள் இது ஒரு நுஸ்கு, இது ஒரு வணக்க வழிபாடு. இந்த வணக்க வழிபாட்டில் போய் நீங்கள் பேரம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் தந்தாலும் சரி, தரலனாலும் சரி, நீங்கள் எவ்வளவு தந்தாலும், தருவதாக இருந்தால் எவ்வளவு தந்தாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ட்டார். அவங்க சொல்கிறாங்க, அபூ ஹனீஃபா எனக்கு வெக்கமாக போச்சு, அடாடாடா இப்படி கேட்டுட்டோமே, சரி பரவாயில்ல அப்படின்னு உட்காந்துட்டேன். அவர் தாராளமான ஆள், அது வேறு விஷயம், பெரிய பணக்காரர், கோடீஸ்வரன். உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு அப்படி தலையை கொடுத்தாங்க. தலையை முடி எப்படி கொடுக்குறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, என்ன இடது பக்கம் தர்றீங்க, முதல்ல வலது பக்கத்தில் இறக்கிறது சுன்னத்து இல்லையா அப்படின்னாங்க. இவங்க பார்த்தாங்க, 2வது வெக்கமாக போச்சு அப்படின்ட்டு, ஆமாம் ஆமாம் அப்படின்னு. எவ்வளோ பெரிய இமாம், அங்கே வலது பக்கத்தை அப்படி கொடுக்குறாங்க. அவர் முடி இறக்குறார். முடி இறக்கும்போது சொல்கிறாரு, என்ன தஸ்குத், வாய் மூடி சும்மா இருக்கிறீங்க, கப்பீர் தக்பீர் சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொல்லிகிட்டே இருங்க, அது சுன்னத்து இல்லையா? ஆமாம் சுன்னத்து தான் இல்லையா அப்படின்னு அல்லாஹ் அக்பர். எனக்கு அதுக்கு மேலேயும் போச்சு. இது என்னடா இது வரிசையாக ஒன்று ஒன்றா போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கடைசி முடிச்சு நானும் ஒரு பரக்கத்தா காசையும் கொடுத்துட்டு கிளம்பி போகிறேன். ஃபைன ததுஹப், எங்கே போகிறீங்க? சொல்லி ரக்காத்தைன், 2 ரக்கா தொழுதுட்டு போங்க. நான் அப்போ தான் அவங்களுக்கு வருது, ஆமாம் 2 ரக்கா தொழுவுறது, சரதாசம் தொழுது இருக்கிறாங்களே எல்லாம். இப்போ நுஸ்கு முடிஞ்சிருச்சு. ஹஜ்ஜுடைய இது முடியறக்கிறது முடியுது, ஒரு 2 ரக்கா தொழுன்னு இருக்குது. ஆமாம் நம்ம தொழாமல் போகிறோமே அப்படின்ட்டு பார்த்தாலும், இதுக்கு மேலே இவரை விடக்கூடாது, நீங்கள் ஒரு ஆலிமா அப்படின்னு கேட்டாங்களாம். நீங்கள் ஓதுங்க. இல்லை நான் ஆலியம்லாம் இல்லை, நான் முடி இறக்கிறது தான், பரம்பரையாக முடி இறக்கிட்டு தான் நாங்கள் இருக்கிறோம். அத்தா இப்னு அபீ ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, பெரிய ஒரு தாபி. அவங்க தாபியில் லீடுன்னு சொல்லலாம். அத்தா இப்னு அபீ ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய அறிவாளி. அவங்க இந்த ஊரில் இருக்கிறாங்க, மக்கத்தில் முக்கர்ரமால இருக்கிறாங்க. அவர்கள் அடிக்கடி போதித்துக் கொண்டிருப்பார்கள், மக்களுக்கு உபதேசித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த உபதேசங்களை நான் கேட்டேன் என்று சொன்னார்கள். இந்த இல்முக்கான முக்கியத்துவம் என்னங்கிறத நீங்க பாரு. சையதுனா மஅரூஃபுல் கர்ஹி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவிலே
ஒரு அற்புதமான சொர்க்க மாளிகை, சொர்க்கத்தை பார்த்தேன். அல்லாஹ் தஆலா நமக்கு சொர்க்கத்தை நசீபாக்குவானாக. சொர்க்கத்தை நான் பார்த்தேன், அதில் ஒரு அற்புதமான மாளிகை, ரொம்ப அழகான ஒரு மாளிகை. அது அந்த மாதிரி ஒரு மாளிகையை நான் கற்பனை கூட பண்ணி பார்த்ததில்லை. அப்போ நான் கேட்டேன், இந்த மாளிகை யாருக்கு அப்படின்னு கனவுலையும் கேட்குறேன். கீழே சொல்லப்பட்டது லி அபி யூசுஃப், செய்தனா அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்குரிய மாளிகை. பிரம்மாண்டமான மாளிகையாக இருக்குது. சொர்க்க மாளிகையெல்லாம் ஒரு மாளிகையை நம்ம ஊரை விட 10 மடங்கு பெருசாக இருக்கும், ஊரை விடவே. அதெல்லாம் ஹதீதிலேயே தெளிவாக இருக்குது. இவ்வளவு பிரம்மாண்டமான அழகான அற்புதமான திரைகள் தொங்க விடப்பட்ட ஆறுகள் உள்ள ஓடுது, கனி தரக்கூடிய மரங்கள் எல்லாம், அற்புதமான சோலைகள் எல்லாம் உள்ளே இருக்கிறது. பார்த்து நான் அதிசயத்து போனேன். இதில் அபி யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு ஒரு அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி யாருன்னா செய்யனா அபு ஹனீஃபா இமாமினுடைய பிரதானமான மாணவர். ஒரு உஸ்தாதுன்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான மாணவர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி முக்கியமான மாணவர்கள் ஒரு ஆள். அந்த மாணவர் அப்போ நான் சொன்னேன், அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு, இவ்வளவு பெரிய பாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு சொன்ன போது, அப்போது எனக்கு சொல்லப்பட்டது லி தஅலீமிஹின் நாஸ வ அலா ஸப்ரிஹி அலா அதாஹும், அவர் மக்களுக்கு கற்றுக் கொடுத்ததின் காரணத்தினால், இல்மை படிச்சு கொடுத்தாங்க மக்களுக்கு, அதனாலும் அப்படி இல்மை கற்றுக் கொடுக்கும் பொழுதெல்லாம் அந்த இல்மை பற்றிய சுவாசம் இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் மக்கள் அவர் மீது நிறைய அநியாயங்களை செஞ்சாங்க, அவதூறுகளை பேசினாங்க, நிறைய விமர்சனங்களை செஞ்சாங்க. அதிலெல்லாம் அவர் பொறுமையாக இருந்ததின் காரணத்தினால் 2 விஷயத்தை சொல்றாங்க. ஒன்று இல்மை கற்றுக் கொடுத்ததின் காரணத்தினால், இன்னொன்று மக்களுக்கு இவர் இல்மை கற்றுக் கொடுக்கிறாரு, மக்கள் அவரை என்ன செய்யறாங்க, நிறைய விமர்சிக்கிறாங்க. ஆனால் அவர் பொறுமையாக இருந்தார். அவர் பொறுமையாக இருந்தால் அந்த விமர்சனங்களுக்கு அவர் பதில் சொல்லவில்லை. இப்படிப்பட்ட நோவினை தந்த பொழுதும், மனவேதனை உளைச்சல்கள் தந்த பொழுதும் அவர் யாருக்கும் பதுவாவும் செய்யல, பொறுமையாக இருந்துட்டார். அப்படி இருந்ததின் காரணத்தினால் அல்லாஹ் இவ்வளவு பெரிய சிறப்பான மாளிகை அவருக்கு வழங்கி இருக்கிறான் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அது கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்னும் செய்திகள் நிறைய சொல்ல வேண்டும் என்ற எண்ணங்கள் இருந்தாலும் அவகாசம் இல்லை, நேரம். இதனுடைய சுருக்கம், இந்த இல்மை தேடி நாம் பயணிக்கணும், நம்முடைய பிள்ளைகளை பயணிக்க வைக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான இல்மு கொடுக்கணும், அடுத்த ஜெனரேஷன் சந்ததியினருக்கு இந்த இல்மை கொண்டு போய் சேர்க்கணும். எனவே அதற்கான முயற்சிகள் நாம் ஈடுபட்டால் இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் வல்ல அல்லாஹ் நமக்கு நிறைவான பாக்கியத்தை தருவான் என கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த புனிதமான மண்ணை இல்மு நிறைந்த, அமல் நிறைந்த, அதபு நிறைந்த, தவர்ரு என்று சொல்லக்கூடிய பேணுதல் நிறைந்த மண்ணாக எப்படி முன்பு இருந்ததோ அப்படி ஆக்கி அருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.